ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 30 டேஸ் ஆர் 31 டேஸ் வந்து ஸ்டடி சேலஞ்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்குன்னா தமிழுக்கு, அதாவது டிஎன்பிசி குரூப் 4ல் நம்ம அட்டன் பண்ணக்கூடிய அந்த தமிழ் சப்ஜெக்டில் நம்ம எப்படி வந்து சீக்கிரமாக போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஒரு சேலஞ்சாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம தமிழை எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதாவது நிறைய கொஷின்ஸ் வர்றது என்னென்னா தமிழை வந்து எப்படி படித்து முடிக்கிறது, அதாவது சிலபஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, என்னென்ன படிக்கிறது, அதுக்கு என்னென்ன புக்ஸ் கலெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் எல்லாமே இந்த வீடியோவில். ஸோ ஒரு 30 டேஸ்க்குள்ளே நம்மளால் தமிழ் முடிக்க முடியுமா? நான் வந்து பிகினராக இருக்கேன், ஏற்கனவே படிச்சிருக்கேன், ஒரு 2 வாட்டி ரிவிஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நான் வந்து பிகினர்ஸ் இப்போ தான் நான் வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து எப்படி அதை படிக்கணும்னு எனக்கு தெரியலை, ஸோ எப்படி தான் பிளான் பண்ணாலும் என்னால் அந்த டார்கெட்டை அன்றைக்குள்ளே என்னால் முடிக்க முடியல. இப்போ நான் வந்து நேற்றே வந்து நான் நாளைக்கு வந்து ஒரு 2 இயல் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் அந்த 2 இயலை வந்து படித்து முடிக்க முடியல. அப்படியே வந்து போர்ஷன்ஸ் வந்து சேர்ந்துட்டே போயிடுது. ஒரு நாள் ஒரு இதில் படிக்கிறேன், அடுத்த நாள் வந்து அதை என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு டிப்பும் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ ஃபஸ்ட் நம்ம டிஎன்பிசி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய மெயினான டாபிக் வந்து 3 தாங்க. ஒன்று வந்து தமிழ் படிக்க போகிறோம், மேக்ஸ், இன்னொன்று ஜிஎஸ். இந்த 3 தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியது தமிழுக்கு, அடுத்த ப்ரிஃபரன்ஸ் வந்து மேக்ஸுக்கு, அடுத்து ஜிஎஸ்க்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும். நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோஸில் ஜிஎஸ்ல எப்படி ஸ்கோர் பண்ணணும், மார்க் வந்து எப்படி 75+ எடுக்கணும், எப்படி படித்தா மார்க் வரும் அப்படிங்கிறது ஜிஎஸ்க்கான வீடியோஸ் வந்து நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம். ஸோ அடுத்தது அதே போல் தமிழ் அண்ட் மேக்ஸுக்கு கேட்டனால நம்ம வந்து தமிழில் எப்படி இப்போ வந்து 100 மார்க் வந்து நம்ம தமிழில் 100 கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு தமிழில் வரும் இல்லையா? அப்போ அந்த 100 கொஷின்ஸில் நான் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 95+ கண்டிப்பாக எடுத்தால் தான் நம்மளால் வந்து உள்ளே போக முடியும். இப்போ நீங்கள் தமிழ்லேயே வந்து என்னால் 80 தான் வாங்க முடியுது அப்படின்ட்டா, 80 தான் அப்படின்ட்டாலே நம்மளுக்கு வந்து கம்யூனல் ரேங்க்கும் கஷ்டம் தான், அதே போல் நம்ம உள்ள நுழையிறதும் கஷ்டம் தான். அப்போ நம்மளுக்கு எது வந்து நம்மளுக்கு பேஸ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தான். அப்போ அந்த தமிழில் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும், எப்படி கொஷின் கேட்டாலும் அந்த தமிழில் ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெஷர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து இப்போ தான் நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் சரி, அப்படி இல்லை நான் இது வரைக்கும் வந்து டிஎன்பிசிக்கு படித்ததே கிடையாது, அதாவது இன்னும் நான் பிளான் பண்ணலை, எதை படிக்கணும்னு பிளான் பண்ணலை, இன்னும் எனக்கு வந்து ஜூலையில் வந்து எக்ஸாம்னு வந்து சொல்லிட்டாங்க, குரூப் 4 எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் நான் இன்னுமே எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலை. அப்படி படித்தாலுமே நான் வந்து ஒரு 6th ஸ்டார்ட் பண்ணேன், முடித்தேன், 7th முடித்தேன், அதுக்கப்புறம் என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல, அப்படியே நான் பெண்டிங்லேயே வச்சுருக்கேன் எல்லா ஒர்க்கையும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த லைக்கும் பண்ணுங்கள். இப்போது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எந்த இதை படிக்க ஆரம்பித்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியம். இதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு வேலை. நம்ம எதை படிக்கணுமோ ஏனோ தானோ அப்போது சரி இன்றைக்கி ஒரு எடுப்போம் படிப்போம், ஒரு பிளான் போட வேணாம் அப்படின்னு நீங்கள் விட்டுறாதீங்க. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து சிலபஸ் வந்து கம்மியாக கிடையாது. நம்ம ஸ்கூல்ஸ்லாம் முடிச்சிருப்போம், 12th வரைக்கும், அதாவது 12th காலேஜஸ் இதெல்லாமே முடிச்சிருப்போம். அது மாதிரி டிஎன்பிஎஸ்சி கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஸ்கூலிங்ஸில் வந்து நம்மளுக்கு 9 யூனிட் இந்த போர்ஷன் தான் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, அதை தான் நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாகவே நம்ம படிச்சுட்டு இருப்போம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். அந்த மாதிரி இது கிடையாது. நம்ம படிக்கக்கூடிய போர்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தி, சரிங்களா? நிறைய படிக்கணும். அப்போ அந்த நிறைய படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம டைம் அலோகேட் பண்ணி எந்த சப்ஜெக்டை நம்ம எந்த டேட்டுக்குள்ளே படித்து முடிக்கணும், எப்போ முடிக்கணும், ஒரு நாளைக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஷெட்யூல் பண்ணாதான் உங்களால் அந்த போர்ஷனை, அந்த குறிப்பிட்ட டார்கெட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அப்போ எல்லாத்துக்குமே ரொம்ப பேசிக்கானது வந்து ஒரு ஸ்டடி பிளான். இப்போ நம்ம தமிழுக்கான ஸ்டடி பிளான் மட்டும் பார்ப்போம். இப்போது இந்த பிளானில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போது ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன், டெய்லியுமே வந்து தமிழ், அதே போல் ஒரு மேக்ஸ் வந்து மதியம் பாருங்கள், அதே போல் ஈவினிங் வந்து நீங்கள் வந்து ஜிஎஸ்ஸை படிங்க. ஸோ 3லையுமே நீங்கள் கான்சென்ட்ரேட் வந்து பண்ணணும், ஒரு சப்ஜெக்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். இப்போ ஃப்ரெஷர்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, மேம் 3மே எங்களுக்கு புதுசு, 3மே நாங்கள் வந்து எடுத்து படிக்க முடியல எங்களால் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ நம்மளுக்கு ஜூலையில் தான் எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸோ அப்போது நம்மளுக்கு இந்த இயர் எண்டு ஆகிறதுக்கு இன்னும் 1 மாதம் நம்மளுக்கு சாலிடாக இருக்குது. அப்போ அந்த 1 மாதத்தில் நம்மளுக்கு பேஸ்மெண்ட்டான தமிழை நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம் அப்படின்னா, நம்ம ஜான்லேருந்து நம்ம வந்து மேக்ஸ் அண்ட்
நம்ம வந்து ஜிஎஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அப்போது பேசிக்காக அப்போ 3 சப்ஜெக்டில், அதாவது தமிழ் நம்ம சொன்னோம், அதே போல் வந்து மேக்ஸ் சொன்னோம், அதே போல் ஜிஎஸ் சொன்னோம் இல்லையா. இந்த 3ல் நம்மளுக்கு அதிகப்படியான கொஷின்ஸ் வந்து எழுத போகிறது வந்து தமிழில் தான் 100 கொஷின்ஸ் எழுத போகிறோம். மேக்ஸில் வந்து நம்ம 25 கொஷின்ஸ் எழுத போகிறோம். அதே போல் ஜிஎஸ்ல நம்ம 75 கொஷின்ஸ் எழுத போகிறோம். ஸோ அப்போ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஏரியா இந்த தமிழுக்கு தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இதில் எப்படியாவது நம்ம 95+ எடுத்து ஆகணும். அப்போ அதுக்கு நம்ம எப்படி படிக்கணும்? ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை கிளியர் பண்ணிடணும், தமிழை படிச்சிடணும். இப்போ நீங்கள் ஒரு டைம் நீங்கள் வந்து ஏற்கனவே நான் நிறைய வாட்டி குரூப் 4 வந்து நான் அட்டன் பண்ணிட்டேன், வந்து தமிழ் வந்து இது வரைக்கும் நான் நிறைய வாட்டி படிச்சுட்டேன், ஸோ 6 to 12 தானே படிக்கணும், அது வந்து எனக்கு தெரியும், நான் ஏற்கனவே படிச்சுட்டேன், ஸோ இப்போ வந்து நான் வந்து செகண்ட் ரிவிஷன் போகிறேன், தேர்ட் ரிவிஷன் போகிறேன், நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களா இருக்க பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து 3யுமே ஒரே நாளில் வந்து பார்க்கலாம். தமிழ் அதே போல், ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே படிச்சிருக்கவங்க வந்து அதை ரிவிஷன் பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு இயலை ரிவைஸ் பண்ணிக்கலாம், நாளைக்கு ஒரு இயலை ரிவைஸ் பண்ணிக்கலாம், அப்படிங்கிற அந்த ரிவிஷன் பர்பஸ்க்காக அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதே வந்து நான் ஃப்ரெஷராக இருக்கேன் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த 3யுமே ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம தமிழில் முடிக்கணும். தமிழில் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நம்ம அடுத்தது மேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்க்கு போகணும். அப்போ தமிழில் வந்து ஒரு மாதத்தில் என்னால் முடிக்க முடியுமா அப்படின்னா தாராளமாக முடிக்கலாம். ஒரு மாதத்தில் சாலிடாக நம்ம 6 to 12 முடிக்கலாம். 6 to 10 வரைக்கும் கிடையாது, 6 to 12 நம்ம ஒரு மாதத்தில், அதாவது 31 டேஸில் முடிக்கலாம். ஸோ இந்த மந்த்தை விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு நவம்பர் வந்து முடிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ அடுத்து வந்து நம்ம ஆரம்பிக்கக்கூடிய டிசம்பர்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிப்போமே. ஸோ இப்போ டிசம்பரில் 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளே நம்மளால் தமிழ் கம்ப்ளீட் பண்ண முடியும். அது எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் வந்து ஒரு ஸ்டடி பிளான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ 31 டேஸ் ஸ்டடி சேலஞ்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன படிக்கணும் இந்த தமிழுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. சிலபஸில் வந்து 3 யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு சொல்லி 3 பகுதி கொடுத்துருப்பாங்க. பகுதியா அதே போல் ஈன்னு 3 பகுதி கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸ் எடுத்து வச்சு நம்ம படிக்கலாமா அப்படின்னு கேட்டால், தமிழுக்கு சிலபஸ் வைஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு போகவே கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 6th to 12th புக்கை தான் படிக்கணும். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிலபஸ் எடுக்கலாம். சிலபஸ் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ஏன்னா நிறைய பேர் டிஎன்பிசிக்கு, அதாவது பிகினர்ஸ் மட்டும் இல்லை, ஏற்கனவே படித்து நிறைய அட்டெம்ப்ட் எழுதினவங்களும் பண்ணுற தப்பு இதுதான். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 6th to 12th புக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதை ஒரு வாட்டி படிப்பாங்க, அடுத்து முடிச்சிட்டோமா எக்ஸாம்க்கு என்ன டைம் இருக்கா, இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவோம்னு சொல்லி 6th to 12th மட்டுமே அந்த புக்ஸ் ரிலேட்டடாகவே பார்த்துட்டு போவாங்க. ஸோ அப்படி பார்க்குறதும் ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதை பார்க்கணும். அதை பார்த்தா நம்மளால் வந்து ஒரு 85 to 90 எடுக்க முடியும். அப்போ அந்த ரிமைனிங் அந்த 10 அப்படிங்கிறது எங்கே குறையுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சிலபஸ் எடுக்கணும். ஸோ சிலபஸ் எடுத்து சிலபஸில் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இலக்கணம் கொடுத்துருப்பான். பகுதி 6 வந்து இலக்கணம் கொடுத்துருப்பான். ஸோ அந்த இலக்கணத்தில் அவன் கொடுத்துருக்கிறதுல எல்லா டாபிக்ஸும் நம்ம புக்ஸில் கவர் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ ஏதாவது ஒரு டாபிக் வந்து இப்போ உங்களுக்கு தெரியலை, அதாவது வினாக்கேற்ற விடைக்கேற்ற வினா அமைக அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலையா, அதில் ஏதாவது டவுட் இருக்கா, அதில் இன்னும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எங்கே பார்க்கலாம். ஸோ இலக்கணம் வந்து போதுமான அளவுக்கு நம்மளுக்கு 6th to 12th புக்லேயே எல்லா, அதாவது நம்ம சிலபஸில் கொடுத்துருக்க எல்லா போர்ஷன்ஸுமே கவர் ஆயிரும். ஸோ அதை பற்றி நீங்கள் எந்த ஒருமே பண்ணிக்க தேவையில்லை. அடுத்தது பார்ட் பி, அதாவது பகுதி 6 வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இலக்கியம் வந்து வரும். அந்த இலக்கியத்தில் வந்து என்ன வரும் அப்படின்னா, நம்ம 6th to 12th படித்த அந்த புக்கில் இருந்த அந்த நூல், அந்த பாடல்கள் தான் வரும். இப்போ சிலப்பதிகாரம், அதே போல் வந்து சிலப்பதிகாரம், அதே போல் வந்து இந்த வாழ்த்து, செய்யுள், இதுதான் வரும். ஸோ அதுவுமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். எதில் தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பார்ட் பியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதில் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க இலக்கியத்துலனா, 14 கீழ்கணக்கு நூல்களில் பிற செய்திகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒரு நூலான ஒரு இதை வந்து நம்ம படிச்சிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இப்போ அகநானூறோ இல்லை புறநானூறோ அது வந்து எதுக்குள்ளே வரும், இந்த 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு நம்ம ஜென்ரலாக படிச்சிருக்க மாட்டோம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஒர்க்கை வந்து நம்ம படிச்சிருப்போம். அப்போது நம்ம எதை படிக்கணும் அப்படின்னா, அந்த 14 கீழ்கணக்கு நூல்களை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம அந்த 14 கீழ்கணக்கு இல்லை 8 தொகை நூல்கள், அந்த 8 தொகை நூல்களில் நம்ம ஒரு இதை படிச்சிருப்போம், கலித்தொகை படிச்சிருப்போம், இல்லை ஏதோ ஒன்று வந்து நம்ம படிச்சிருப்போம். அப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த 7 நம்ம படிச்சிருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த 7 பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து மொத்தமாக தான் கொடுத்துருப்பான். இப்போ 8 தொகை நூல்களின் பிற செய்திகள் அப்படின்னு கொடுத்துருப்பான். அப்போ அந்த 8 தொகை நூல்களில் மொத்தமாகவே நம்ம பார்க்கணும். ஸோ அதை தான் நம்ம பார்க்கக்கூடிய மிஸ்டேக்கு. அப்போ அவன் வேறு 8 தொகையிலேருந்து வேறு ஏதாவோ இல்லை 14 கீழ்கணக்கில் இருக்கக்கூடிய அந்த 18 நம்ம 1-2 படிச்சிருப்போம். இப்போ மீதி இருக்க நூல்களோட ஆத்தர் யார் அப்படின்னு கேட்கலாம், அதை பற்றின செய்திகளை வந்து கேட்கலாம். அது வந்து ரேர். ஸோ அதில் தான் நம்மளுக்கு அந்த 95 அதில் அந்த ஒரு 2-3 மார்க் வந்து குறையிறது.
அந்த 100க்கு ஒரு 2-3 மார்க் மிஸ் ஆகிறது இதில் தான். ஸோ அப்போ நம்ம எதை கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, சிலபஸை நீங்கள் தரவாக க்ரோத் பண்ணுறதுக்கு முன்னாடி புக்கை முதல்ல கோத்ரூ பண்ணிடுங்க. 6 to 12 பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் சிலபஸ் எழுங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிற செய்திகள் அப்படின்னா புக்கிலே இல்லையே நான் எங்கே போய் படிப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து தாராளமாக நிறைய கைட்ஸில் ரெஃபர் பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்து பிஏ தமிழ் அந்த காலேஜ் புக்ஸ் பார்க்கலாம். இல்லை வந்து இல்லைனா நீங்கள் வந்து நெட் சோர்ஸ்லேயே விக்கிபீடியாலேயே டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து தாராளமாக எல்லா டேட்டாஸும் வந்து வந்துடும். இது வரைக்கும் அப் டு டேட்டில் இருக்க எல்லாமே வந்துடும். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் நெட் சோர்ஸையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு சில டாபிக் மட்டும் நீங்கள் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம அந்த சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கவர் பண்ணணும். அதே போல் பகுதியில் வந்து தமிழ் அறிஞர்கள் மற்றும் அந்த அறிஞர்களோட தொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவுமே ஓரளவுக்கு எல்லாமே கவர் ஆயிரும். அப்போ கவர் ஆகாத பேர் இன்னும் யார் இருக்குது, அதை நம்ம எங்கே படிக்கணும், ஸோ அதை வந்து நம்ம எப்படி கலெக்ட் பண்ணணும், அதை வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த 2 விஷயத்தை ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு, அடுத்தது வந்து நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு 5 டாபிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4லேருந்து 5 டாபிக் மட்டும்தான் உங்களுக்கு கவர் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த டாப்பிக்கை வந்து அந்த பிற செய்திகள் மற்றும் சில தொண்டுகள் அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஸோ அதில் இன்னும் ரிலேட்டடான ஒரு புக்கில் இல்லாத அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் முடிச்சுட்டு அடுத்தது தேர்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கணும். சார் நிறையா, அதாவது ஒவ்வொரு இயலுக்கும் தனித்தனியாக நம்ம யூடியூப் சோர்ஸஸில் டெஸ்ட் நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க, பேட்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது நீங்கள் பெய்டு பேட்சஸும் இருக்குது, ஃப்ரீ பேட்சஸ்லாம் நிறைய எக்கச்சக்கமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சேனலுமே நம்ம ஃப்ரீ பேட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அவங்க டெய்லி என்ன போர்ஷன் சொல்கிறாங்களோ அந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கான டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். இல்லைனா அந்த ரிவிஷனாவது கேளுங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும், ஸோ அடிஷ்னலாக இதுலேருந்து இப்படிலாம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸும் வந்து வரும். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் முடிச்சிடலாம். அப்போ இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 1 மாதம் தாங்க ஆகும். அந்த 1 மாதத்தில் எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி 6லேருந்து 12, அதாவது இது வந்து நீங்கள் பொறுத்த வரைக்கும் அட்டை டு அட்டை படிச்சு தான் ஆகணும். எதையுமே ஒமிட் பண்ணக்கூடாது, எந்த லைனுமே ஒமிட் பண்ணக்கூடாது. சரி, இப்போ நம்ம வந்து 31 நாளில் வந்து தமிழை கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படின்னா நம்ம வந்து தமிழில் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா மொத்தமே நம்ம வந்து 63 இயல் வந்து படிக்க போகிறோம். அதாவது 63 யூனிட்ஸ் வந்து படிக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு 6th எடுத்துக்கிட்டால் 6th நம்மளுக்கு 3 டேர்ம் கொடுத்துருப்பாங்க, 7th 3 டேர்ம் இருக்கும். அப்போ அந்த 3 டேர்ம்லேயும் ஒவ்வொரு டேர்ம்லேயும் நம்மளுக்கு 3 இயல் வந்து இருக்கும். ஸோ இப்போ டேர்ம் 1 எடுத்துக்கிட்டால் 3 இயல், 2ல் 3 இயல், அப்படி அந்த மாதிரி பார்க்கும்போது 6வதுல மொத்தம் நம்மளுக்கு 9 இயல் படிக்கிற மாதிரியும், அதே போல் 7வதுல நம்மளுக்கு 9 இயல் படிக்கிற மாதிரி வரும். அதே போல் 8லையும் 9 இயல், 9லையும் 9 இயல் வரும், 10லையும் 9 இயல். அப்போ 6 முதல் 10 வரை நம்மளுக்கு மொத்தம் 9 இயல். அப்போ 9 5 45 வந்துருங்களா. இப்போ 45 இயல் வந்து நம்ம 10th வரைக்கும் 45 இயல் வந்து படிக்கிற மாதிரி வருது. அடுத்து நம்ம 11th பார்த்தா 11th நம்மளுக்கு 10 இயல், அப்போ 55. அதே போல் 12ல் வந்து நம்மளுக்கு 8 இயல் வந்து இருக்கு. ஸோ அப்போ பார்த்தா உங்களுக்கு 63 இயல் மொத்தம் வந்து டோட்டல் வருது. அப்போ நீங்கள் 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா 45 இயல் படிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு 11th 12thலேருந்து கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறனால அதையுமே நம்ம பார்க்கணும் இல்லையா. அப்போ 11th 12thலுமே நம்மளுக்கு வந்து இதில் ஒரு 10 இயல், இதில் 8 இயல் இருக்குது. அப்போ மொத்தம் நம்ம 63 இயல் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போது இதில் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நியூ புக்ஸா ஓல்ட் புக்ஸா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். ஸோ இதில் நீங்கள் படிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு நியூ புக்ஸை படிங்க. நியூ புக்ஸ்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொஷின்ஸ் வந்து வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுலேயே 80% ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. அடுத்தது நீங்கள் ஓல்ட் புக்ஸ் பார்க்கணும். ஸோ ஓல்ட் புக்ஸில் வந்து உங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய ஒரு 10%, ஒரு 15% வச்சுப்போமே. ஸோ அதில் 15% வந்து உங்களுக்கு நியூ புக்ஸ்லேருந்து வந்துடும். அப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த 5 நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரான்ட்டு பிற செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த சிலபஸில் கவர் ஆகுதுல அந்த 1 2 அந்த கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இப்போ வந்து 80லேருந்து 85க்குள்ளே உங்களுக்கு ஓல்டு புக்ஸ்லேயும், ஒரு 15லேருந்து ஒரு 10க்குள்ளே வந்து உங்களுக்கு நியூ புக்ஸ்லேயும், அதே போல் 5 வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட், இது என்றைக்குமே குறையாது. அப்போ அந்த ஃபஸ்ட்டு அந்த 85%க்கு நம்ம மார்க் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம வந்து எந்த புக்கை பார்க்கணும் அப்படின்னா ஓல்ட் புக்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சாகணும். அப்போ அந்த ஓல்ட் புக்ஸை ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த 63 இயலையும் நம்ம ஃபஸ்ட்டு தரவாக முடிக்கணும். இதுக்கான ஸ்டடி பிளான் தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம எடுத்தோம்னா டிசம்பருக்குள்ளேயே நம்ம வந்து இந்த தமிழில் முடிச்சிட முடியும். அதில் இருக்கக்கூடிய அந்த 63 இயலையும் நம்ம வந்து 1 மாதத்தில் கண்டிப்பாக முடிக்க முடியும் நியூ புக்ஸில். ஸோ அந்த நியூ புக்ஸை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் ஓல்ட் புக்ஸையும் அதே போல் 1 மந்த் டைம் எடுத்து ஓல்ட் புக்ஸையும் அதே போல் ஓல்ட் மந்த்துக்கும் நம்மளுக்கு 1 மந்த் டைம் ஆகாது. ஏன்னா அதில் வந்து எல்லாமே புதுசாக இருக்காது, ஒரு சில பாடல்கள் மட்டும் மாறி இருக்கும். ஸோ அதில் இருக்க பாடல்கள் நம்ம நியூ புக்ஸில் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு 1 மந்த் தேவைப்படாது. ஸோ அதையுமே நீங்கள் வந்து எக்ஸாமுக்குள்ளே அந்த ஓல்ட் புக்ஸையும் ஒரு வாட்டி நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிடணும்.
இதெல்லாம் முடிச்சுட்டு நிறைய டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துட்டீங்க. அதே போல் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷனையும் இது வரைக்கும் நடந்த கொஷின்ஸில் டிஎன்பிஎஸ்சி கொஷின் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு வாட்டி கிளான்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களால 95+, அதாவது 95+ வந்து 98 வந்து சாலிடாக எடுக்கலாம். சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ தமிழ் வந்து 31 days ஸ்டடி சேலஞ்ச் அப்படின்ட்டு. இது வந்து நான் வந்து டிசம்பருக்கான ஸ்டடி பிளானாக வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த டிசம்பர் மந்தில் நம்ம தமிழ் எப்படி முடிக்கிறது, ஸோ அடுத்த நியூ இயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே இதுலேயே வந்து நம்ம தமிழ் வந்து முடிச்சிடலாம். ஸோ இந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ஸோ டிசம்பரில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா டே 1லேருந்து நான் டே 31 வரைக்கும் உங்களுக்கு வந்து 31 days இருக்குது. அப்படிங்கிறனால 31 daysக்கான ஷெடியூல் வந்து தமிழுக்கு மட்டும் போட்டாச்சு. வேறு ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா 63 இயல் வந்து சொல்லியிருக்கேன். அந்த 63 நீங்கள் 2ஆல் வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 31 நாள் கரெக்டாக வந்துடும். அப்போ அந்த ஒரு யூனிட் மட்டும் உங்களுக்கு பேலன்ஸ் வரும். அதை வந்து நீங்கள் ஏதோ ஒரு இதோட நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து லாஸ்ட் டேலேயே வந்து உங்களுக்கு 3 யூனிட் வந்து இங்கே போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ 6ஆவதுல எடுத்துக்கிட்டிங்கன்னா டே 1ல் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் இயர் வந்து படிக்கிற மாதிரி வருது. அதே போல் டே 2ல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6th வந்து உங்களுக்கு 3-4 இயல். அதே போல் வந்து டே 3ல் வந்து 6ல் உங்களுக்கு 5-6வது இயல். அதே போல் டே 4ல் வந்து 6ல் 7-8. டே 5ல் வரும்போது நம்மளுக்கு ஒரு இயல் தான் வரும். ஏன்னா மொத்தமே 9 இயல் தானே, 6க்கு 7 8 எடுத்துக்கிட்டால் 9 இயல் தான். அப்போ டே 6க்கு நம்மளுக்கு டே 5ல் வந்து நம்மளுக்கு 6th ஸ்டாண்டர்டில் 9th இயலும் அதே போல் அடுத்த ஸ்டாண்டர்டோட ஃபஸ்ட் இயலும் நம்ம படிக்க போகிறோம். அப்போ 7th ஃபஸ்ட் இயர் இந்த மாதிரி வரும். அப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டர்டை முடிக்க வந்து ரொம்ப போர்ஷன்ஸ் அதிகமாகவும் வைக்க கிடையாது. ஸோ ரொம்ப கம்மியாக தான் வச்சுக்கோ. ஒரு நாளுக்கு நம்ம 2 இயல் படிக்க முடியாதா, தாராளமாக படிக்கலாம். ஸோ அப்போது ஒரு நாளைக்கு நம்ம 2 இயல் அப்படிங்கிற கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6th வந்து முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக ஒரு வாரம் ஆகுதுங்க. ஸோ டே 5 நம்மளுக்கு முடிஞ்சிடும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டே 5 அன்னைக்கு, இப்போ இந்த டே 1ல் வந்து 1 and 2 நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு நைட்டு திருப்பி வந்து ஒரு ½ hour நீங்கள் டைம் எடுத்து அதோட ரிவிஷனை வந்து நீங்கள் முடிச்சிடணும். அடுத்தது டே 2ல் இப்போ நீங்கள் 3 and 4 படிக்கிறீங்க அப்படின்னா இந்த 3 and 4 முடிச்சுட்டு நீங்கள் ப்ரீவியஸ் டே படித்த 1 and 2 ப்ளஸ் அன்னைக்கு படித்த 3 and 4ஐயும் அன்னைக்கு நைட்டே நீங்கள் வந்து அதை முடிச்சிடணும். அப்போ நம்ம புதுசாக படிக்கிறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து இதுக்கு வந்து ஒரு எப்படியும் இப்போ ஒரு யூனிட் வந்து நீங்கள் ஃப்ரெஷர் அப்படின்னா ஒரு யூனிட்டை படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 2 hours வந்து ஆகும். அப்படி நான் அதிகபட்ச டைம் சொல்கிறேன். ஒரு யூனிட்டுக்கு 2 மணி நேரம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ 6th டேர்ம் 1ல் நீங்கள் ஃபஸ்ட் லெசன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 2 போயம் இருக்கும், அதாவது ஒரு செய்யுள் இருக்கும், அதே போல் ஒரு உரைநடை இருக்கும், ஒரு துணைப்பாடம் இருக்கும், அதே போல் ஒரு இலக்கணம் இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். அதனாலும் அதுக்கே நான் வந்து 2 மணி நேரம் உங்களுக்கு டைம் சொல்லியிருக்கேன் ஒரு இயலுக்கு. அப்போ நீங்கள் 2 இயலுக்கு 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு செலவிடுறீங்க. ஃப்ரெஷருக்கு சொல்கிற டேட்டாஸ் இது. ஸோ அப்போ 4 மணி நேரம் நீங்கள் செலவிடுறீங்க அப்படின்னா புதுசாக படிக்கிறதுக்கு, அப்போது அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம். அப்போ மொத்தமே ஒரு நாளைக்கு நீங்கள் 5 மணி நேரத்துக்கு நீங்கள் தமிழை வந்து கொடுக்குறீங்க. இதே நான் வந்து ஏற்கனவே படித்து முடிச்சிட்டேன், பிகினரு, நான் வந்து இப்போ வந்து ரிவிஷன் பர்பஸ்க்கு இது வந்து ஷெடியூல் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஏற்கனவே படிச்சிருக்கவங்க உங்களுக்கு ஒரு இயலுக்கு 1.5 மணி நேரம் எடுத்துக்கிட்டா கூட நீங்கள் வந்து 2 இயலையுமே வந்து நீங்கள் 3 hours படிச்சிட முடியும். ரிவிஷனுக்கு ஒரு ½ hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. இப்போ டே 2ல் என்ன பண்ணணும்னு சொன்னேன், இந்த 3 and 4 படிச்சுட்டு அதுக்கு முந்தின நாள் படித்ததையும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிடணும். அடுத்தது அதே போல் டே 3ல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 5 and 6 படிச்சுட்டு அதுக்கு முன்னாடி 2 நாள் படிச்சிங்க இல்லையா, அதையுமே நீங்கள் ரிவைஸ் பண்ணிடணும். இந்த ரிவிஷன் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மறக்காமல் இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த 1 and 2 படிக்கிறாங்களா, அடுத்தது வந்து 6th டே 5ல் வந்து நம்ம 6வது முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து ஒரு நாள் டைம் எடுத்து இந்த 6th ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பண்ணுனா உங்களுக்கு வந்து டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும், நம்ம 1 monthக்குள்ளே முடிக்க முடியாது. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் ரிவிஷனை அன்னன்னைக்கே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ நீங்கள் இந்த டே 5 முடிச்சிட்டிங்க, 6th முடிச்சிட்டிங்க, 6th 9th முடிக்கிறீங்க அப்படின்னா 6வது இதோட முடியுது அப்படின்னா அன்னைக்கு அந்த டே 5 நைட்டில் வந்து நீங்கள் ஒரு 1 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ டைம் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த டே 1லேருந்து டே 5 வரைக்கும் 6th படிச்சிங்க இல்லையா, அந்த 6th ஃபுல்லாக அன்னைக்கே ரிவிஷன் பண்ணி முடிச்சிடணும். அப்போ அந்த 2 மணி நேரம் நீங்கள் வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ரிவிஷனை முடிச்சிடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இயல் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டு முடியும் போதும் என்னைக்கு முடியுதோ, இப்போ டே 5ல் 6வது முடியுது, அதே போல் டே 7th வந்து எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9வது நாளில் உங்களுக்கு 7th வந்து முடியுது. 10வது நாள் நீங்கள் 8th ஆரம்பிக்கிறீங்க. அப்போ 7th என்னைக்கு முடியுது, டே 9ல் முடியுது அப்படின்னா அந்த டே 9th அந்த ஈவினிங் ஒரு 2 மணி நேரம் நீங்கள் டைம் சேர்த்து எடுத்து அந்த 2 மணி நேரம் அன்னைக்கு படித்த அந்த 7th ஃபுல்லாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிடுங்க. ஸோ 6th டே டு டே வந்து ரிவிஷன் இருக்கணும். அந்த 6th என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு வந்து ஹோல் டேர்ம் அந்த 9 இயலையுமே நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி ரிவிஷன் வச்சுக்கோங்க. அதே போல் வந்து
7th எப்போ முடிக்கிறீங்களோ அந்த 7th முடிகிற அன்னைக்கு அந்த 7th ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுற மாதிரியான அன்னைக்கு நைட்டே அந்த ரிவிஷனை வந்து நீங்கள் வச்சுக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது எப்படி முடிக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். ரிவிஷன் எப்படி படிக்கவே நம்மளுக்கு 4 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ ரிவிஷன் எப்படி முடிக்கலாம் அப்படின்னா தான் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நோட்ஸ் வந்து எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நோட்ஸ் எடுக்கிறது சாத்தியமா, இப்போ எடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தமிழுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த நோட்ஸ் எடுக்கிற வீடியோஸ் வந்து அடுத்தது உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக எப்படி வந்து ஜிஎஸ்கா இருக்கட்டும் இல்லை தமிழ்கா இருக்கட்டும் எப்படி வந்து ஈஸியாக நோட்ஸ் வந்து எடுக்கிறது, அதாவது குறைஞ்ச டைமில் எப்படி நம்ம டீட்டெயிலாக எல்லா நோட்ஸுமே நம்ம கவர் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஒரு சின்ன இன்ட்ரோ, என்ன நம்ம நோட்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ 6 to 12 நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லாமே நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது. அப்போ அந்த ஒரு லெசன் எடுத்துக்கிட்டா அந்த லெசனில் ஸோ அந்த லெசனில் வந்து நம்மளுக்கு முக்கியமாக படுறதை நீங்கள் ஒரு ஹைலைட்டாக வச்சு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஒரு பெண்ணில் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த அண்டர்லைன் பண்ணிவிட்டு எப்படி நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு எந்த பாயிண்ட் வந்து ஈஸியாக மறந்துடுமோ, இப்போ ஒரு சிலருக்கு இயர் மறந்துடும், ஒரு சிலருக்கு பேர் ஒர்க் மறந்துடும், ஸோ ஒரு சிலருக்கு ட்விஸ்டடாக இப்போ அந்த நம்பர்ஸ்லாம் வருது 102 வெண்பாக்கள் அப்படின்னா ஒவ்வொரு பாடலின் வரிகள் எத்தனை அப்படிங்கிறதுலாம் மறந்துடும். அப்படின்னா அந்த டேட்டாஸை மட்டும் ஒரு நோட்டில் அப்போ ஒரு யூனிட்டுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஒரு 2 பக்கத்துக்கு நோட்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கணும். ஒரு நோட்டை தனியாக தமிழுக்கு போட்டு அந்த 2 பக்கத்தை மட்டும் நீங்கள் எத்தனை வாட்டி ரிவைஸ் பண்ணி பார்த்தாலும் அந்த தலைப்பு இருக்கணும். இப்போ ஒரு போயம் அப்படின்னா அந்த செயல் அப்படின்னா அந்த செயலோட தலைப்பு இருக்கணும், அதோட ஆசிரியர் இருக்கணும். அதில் உங்களுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு தெரியுதோ நீங்கள் ஃபுல்லாக அப்படியே லைன் அப்படியே கம்ப்ளீட்டாக எழுதக்கூடாது. ஸோ அதில் என்ன வெண்பாவா 102 வெண்பா, பாடல் வரிகள் 502, அவ்வளோதான் நோட்ஸ் இருக்கணும். ஸோ உங்களுக்கு எழுத முடிச்சா நீங்கள் அதை எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் புக்கிலேயே ஹைலைட்டர் வச்சு அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ரிவைஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எந்த இடத்துல அந்த ஹைலைட்டர்லையோ இல்லை வந்து மார்க்காக நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கோமோ அந்த இதை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் வந்து திருப்பி பார்க்க போறீங்க. அவ்வளோதான். உட்காந்து மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து வரி பை வரியாக நம்ம படிக்க போதில்லை. ரிவிஷன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னவோ நம்ம என்ன ரிவைஸ் பண்ணியிருக்கோமோ அதை திருப்பி நம்ம படிக்கிறது தான் ரிவிஷன். ஸோ அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் முடியும் போதும் அதை வந்து பண்ணிடணும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 8th வந்து உங்களுக்கு 14th டேயில் முடிஞ்சிடும். அதே போல் அப்போ அந்த 14th டே அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும், 8th முதல் இயர்லேருந்து 9th இயர் வரைக்கும் நீங்கள் அந்த 14th டே வந்து ரிவைஷன் முடிச்சிடணும். அடுத்து அதே போல் 9th இந்த ரிவிஷன் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் 8th இப்போ நீங்கள் அதே இந்த ஷெடியூல் படி 6வது முடிச்சிட்டேன், இப்போ அடுத்து நாளைக்கு 7வது ரிவிஷன்லாம் நான் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 12வது முடிக்கும் போது 6வதுல இருக்கக்கூடிய செயல் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து மறந்துடும். ஸோ அப்போ அந்த பிளான் வந்து நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், டெய்லி ரிவிஷன் வச்சுக்கணும். அதே போல் அந்த ஸ்டாண்டர்ட் எப்போ முடியுதோ அது முடியும் போது அதுக்கான ரிவிஷனை நீங்கள் வந்து வச்சுக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து நீங்கள் 9th முடிக்கிறீங்க. ஸோ 9th வந்து உங்களுக்கு டே 18 உங்களுக்கு முடியுது. அதே போல் வந்து உங்களுக்கு டே 19 ஸ்டார்ட் ஆகிறது 10th. ஸோ 10th முடியாது டே 23 உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ அப்போ அன்றைக்கி நீங்கள் 10th ரிவிஷன் பண்ணி முடிச்சிடணும். அடுத்தது 11th ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு 10 இயர் இருக்குது அப்படின்னால அது கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ 24 நீங்கள் 28 வரைக்கும் நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு 12th வந்து ரொம்ப 8 யூனிட்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த சிலபஸ் போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கம்மி. ஸோ அதனால் ஒரு நாளைக்கு 2 அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்மளுக்கு டே 29 31 முடிஞ்சிடும். ஸோ அந்த லாஸ்ட் அந்த ஒரு யூனிட் மட்டும் உங்களுக்கு 31 நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஒரு 31 டேஸ்லேயே நம்மளால் தமிழை கம்ப்ளீட் பண்ண முடியும் ஒரு மாதத்தில். இல்லைங்க என்னால் வந்து ஒரு நாளைக்கு 2 இயர்லாம் வந்து படிக்க முடியாது, ரொம்ப ஜாஸ்தி, நான் வந்து ஜிஎஸும் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், அப்போ நான் வந்து தமிழுக்கு வந்து 4 மணி நேரம்லாம் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு 31 டேஸ் வந்து அப்படியே 62 டேஸாக மாறிடும். ஏன்னா நீங்கள் 2 மாதம் படிக்கிற மாதிரி ஆயிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நாளைக்கு ஒரு இயல்னு எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம 2 இயல் ஒரு நாளைக்குன்னு எடுத்துக்கிட்ட போது நம்மளுக்கு ஒரு மாதம் ஆகுதா 31. அதே போல் நீங்கள் ஒவ்வொரு இயல் ஒவ்வொரு நாளைக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மந்த்தில் முடிக்கலாம். 31 ஜானுக்குள்ளே நீங்கள் வந்து முடிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் டெய்லியுமே ஷெடியூல் பண்ணி படிங்க. அதே போல் அப்படி இல்லை இந்த ஷெடியூல் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் எதாவது டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃப்ரீ தமிழ் டெஸ்ட் பேட்சோ எதில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்த டெஸ்ட் பேட்சில் அவங்க வந்து ஷெடியூல் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த ஷெடியூலில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஒர்த்தா இல்லை வந்து எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த ஷெடியூலை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ எப்போக்குள்ள அந்த போர்ஷன்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது முக்கியம். ஒரு சிலர்லாம் டெஸ்ட் பேட்ச் சொல்லுவாங்க ஆனால் போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறது நம்ம போய் சேர்ந்துட்டோம்னா அவங்களோட ஸ்டெப்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா நம்ம எக்ஸாம்க்கு முன்னாடி நம்மளால போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம போய் அவங்கள கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க முடியாது, நம்ம தான் எக்ஸாம் எழுத போகிறோம் இல்லையா. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல ஷெடியூலை வந்து கேளுங்க. அந்த ஷெடியூல் வந்து எப்போ முடியுது. ஸோ இப்போ வந்து அவங்க டெஸ்ட் பேட்ச் வந்து நவம்பரில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஃபிப்ரவரியில் முடிக்கிறாங்களா இல்லை ஜானில் முடிக்கிறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ உங்களுக்கு அந்த ஷெடியூல் ஓகேவா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும்.
ஸோ அப்போ அந்த ஃபிப்ல ஜானில் முடியுது அப்படின்னா ஓகே, அப்படின்னா நீங்கள் போய்க்கலாம். இல்லை ஃபிப்ல முடியாது எனக்கு ஓகேனா ஓகே போய்க்கலாம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்சையே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. அதை முடிச்சுட்டு அடுத்த ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த மந்த்ஸில் நீங்கள் உங்களோட ஷெடியூலை போட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரிவிஷன் பண்ணுறதோ இல்லை புதுசாக படிக்கிறதோ இல்லை வந்து அடிஷ்னலாக படிக்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்களுக்காக நீங்கள் டைமை கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபுல்லாக அதிலே போயிட்டு கடைசியில் என்னால் எதுவுமே படிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து டிசம்பர் மந்த்துக்கான ஸ்டடி பிளான், 31 டேஸ்க்கான தமிழ் டெஸ்ட் பேட்ச். இப்போ இதில் ஒரு சில டெஸ்ட் நான் ஏற்கனவே இதை சொல்லிட்டேன். இந்த ஸ்டெப்ஸ் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா, நம்ம நோட்ஸ் வந்து ஒன்று அண்டர்லைன் எடுக்கலாம், அப்படி இல்லைனா வந்து நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்துக்கலாம். அண்டர்லைனும் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் டைம் இருக்குது, சஃபிஷியண்ட்டாக இருக்குது, ஃபுல் டைம் நான் படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம நோட்ஸும் எடுத்துக்கலாம். அடுத்தது இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம 6th to 12th முடிச்சுட்டு அன்னைக்கு இப்போ நீங்கள் 1 and 2 இயல் முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 11th வந்து உங்களுக்கு 4th and 5th நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னா இந்த 2 இயலுக்கான டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துடணும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வேற எங்கேயாவது கொஸ்டின் பேப்பர்ஸ் கிடைச்சா நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணி அந்த இதை படிச்சு முடிச்சிட்டிங்க, 4 மணி நேரம் முடிச்சிட்டிங்கன்னா அது முடிச்சதுமே அடுத்த அன்னைக்கு டெஸ்ட்டை அட்டன் பண்ணிடணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கிடைக்குதோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஷெடியூல் நீங்கள் ஃபாலோ பண்ணல, நீங்கள் போட்ட ஷெடியூல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னைக்கு நீங்கள் படிச்சு முடிக்கிறீங்களோ, இப்போ வந்து 25 வந்து நீங்கள் 11th 4th and 5th இயல் வந்து முடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான கொஸ்டின் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்னைக்கு படிச்சு முடிக்கிறீங்களோ அன்னைக்கு வந்து நீங்கள் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் வந்து தெரியும். இந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம், ஓகே நம்ம தரவாக தான் படிச்சிருக்கோம், இல்லை நம்ம அதில் கொஞ்சம் வீக்காக படிச்சிருக்கோம், அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்மளுக்கு ஆன்சர் தெரியலையே, அப்போ திருப்பி இன்னொரு வாட்டி நீங்கள் படிப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் படித்து இந்த 30 டேஸை நீங்கள் வந்து முடிச்சிடலாம். 31 டேஸ். அடுத்தது ரிவிஷன். நான் சொன்ன மாதிரி டெய்லி ரிவிஷனும் ரொம்ப முக்கியம். அதே போல் அந்த ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் ஆகும்போது அந்த 5 டேஸ் முடிஞ்சிச்சா 6th முடிஞ்சா அந்த வீக்லி ரிவிஷனும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ரிவிஷனை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். சரி, இப்போ நான் வந்து இந்த 31 டேஸில் நான் வந்து ஓல்ட் புக்ஸை வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த செட்டில் வந்து நீங்கள் நியூ புக்ஸ் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஸோ நியூ புக்ஸில் என்னென்ன அதாவது ஓல்ட் புக்ஸ் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஓல்ட் புக்ஸில் நியூ புக்ஸில் இல்லாதது என்ன அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க, என்னென்ன செய்யணும், என்ன அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க, எந்த லெசன்ஸ் ஒரு சில லெசன்ஸ்லாம் மாறியே இருக்கும். இதில் வேறு லெசன் இருக்கும் நியூ புக்கில், ஓல்ட் புக்கில் அந்த லெசன்ஸ் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் அடுத்ததில் அந்த மாதிரி படிச்சிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பேசிக் வந்து நியூ புக். ஸோ நியூ புக்லேருந்து நம்மளுக்கு 80 to 85% கொஷின்ஸ் வந்து வந்துடுது. ஸோ அப்போ அந்த நியூ புக்கை ஃபஸ்ட்டு தரவு பண்ணணும், அந்த பேஸ்மெண்ட்டை நீங்கள் தரவு பண்ணணும். அதுக்கான டிசம்பர் மந்த்துக்கான ஸ்டடி பிளான். அப்போ டிசம்பர்லேயே நம்ம தமிழை முடிச்சிடலாம். தமிழை முடிச்சிட்டா ஒரு பாதி தைரியம் நம்மளுக்கு தெம்பு வந்துடும். ஓகே நம்ம ஓரளவுக்கு வந்து இது பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய மந்த்ஸில் நம்ம மேக்ஸ் ஜிஎஸும் பார்த்தா நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இன்னுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணனா இந்த டிசம்பர் 1லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க. இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் தமிழை முடிச்சிட்டிங்கன்னா இங்கே தைரியமாக நீங்கள் ஜிஎஸ் படிக்கவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேக்ஸே நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே போல் இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக உங்களுக்கு வந்து ஜிஎஸ்ல போட்டாச்சு, வீடியோஸ் வந்து போட்டாச்சு. ஸோ ஜிஎஸ்ல ஒவ்வொரு யூனிட்டுக்கான வேர் டு ஸ்டடி நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அதையுமே நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கலாம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான பிடிஎஃப் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அது நாங்கள் வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது தமிழில் எப்படி வந்து நம்ம 100 எடுக்கிறது, அதாவது 100 கொஷின்ஸ் அவுட் ஆஃப் 100 நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது, எங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணுறோம், என்னென்னலாம் படிக்கணும், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிற வீடியோஸும் உங்களுக்கு போஸ்ட் ஆகும். அதே போல் மேக்ஸில் 25 out of 25 எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கான வீடியோஸும் வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆகும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.